ஹாய் தமிழ் சோல்ஸ், வெல்கம் பேக். இது நம்ம டொரண்டோ ட்ராவல் சீரீஸோட செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நாம் எப்படி ஹால் ஆஃப் ஃபேமை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே லாரன்ஸ் மார்க்கெட் போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் டொரண்டோவோட டீம் பேர் வந்து மேப்பிள் லீஃப். அதுதான் டொரண்டோ மேப்பிள் லீஃப்ங்கிறது தான் எங்களோட டீமு. நாங்கள் இருக்க கால்கரிக்கு வந்து கால்கரி ஃப்ளேம்ஸ், அவங்களோட அந்த பேர் அதுதான் டீமோட பேர். இங்கே நமக்கு எப்படி ஐபிஎல் கிரிக்கெட் டீம்ஸ் இருக்குதுங்களா, சிஎஸ்கே, ஆர்சிபி, சன்ரைசர்ஸ், அந்த மாதிரி இங்கேயும் நிறைய டீம்ஸ் இருக்குது. இது கனடாவில் மட்டும் இல்லை, யூஎஸ்லேயும் இருக்குது. ஸோ என்ஹெச்எல்னு சொல்லுவாங்க, நேஷனல் ஹாக்கி லீகுன்ட்டு. அந்த மேட்சஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப ஃபேமஸ் இங்கே கனடா அண்ட் யூஎஸில். யூஎஸ் டீம்ஸும் கனடா டீம்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அது ஃபுல்லாக. ஸோ அது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஐஸ் ஹாக்கி, நேஷனல் ஹாக்கி லீக். அவர்கிட்ட என்கொயர் பண்ணுங்க என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அவர் சொன்னார் இந்த மாதிரி இது ஒரு எக்ஸிபிட் அண்ட் ஆல்சோ இங்கே வந்து இன்டராக்டிவ் கேம்ஸ்லாம் இருக்கும், பசங்க சின்ன பசங்களாம் விளாட்ற மாதிரி அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணார். என்னென்னலாம் பார்க்கலாம். அண்ட் இது ஒரு தடவை நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா வெளியே போயிட்டா அவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. கையில் இந்த இது மாதிரி கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஸ்டிக்கர், அதை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வெளில போயிட்டு திரும்பவும் நம்ம என்ட்ரி வரலாம். ஐ திங்க் ஒன் டே ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் போல், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போல். எத்தனை தடவை என்ன வெளியே போயிட்டு உள்ள வரலாம் போல். உள்ள ஒரு இன்டராக்டிவ் 3D தேட்டரும் இருக்குது. அங்கே வந்து இந்த இது சம்மந்தமாக ஏதோ ஒரு சின்ன மூவி போடுவாங்க போல, ஐஸ் ஹாக்கி மூவி. இது வந்து இந்த ஹாக்கியில் வந்து இங்கே இருக்க கிட்ஸ் வந்து ரொம்ப எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஐஸ் ஹாக்கியில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம எப்படி கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே இருந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப எந்துவாக இருந்தாங்க. நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, அதனால சும்மா பார்த்துட்டு இருந்தோம் எப்படி இருக்குன்ட்டு, என்னெல்லாம் இருக்குன்ட்டு. ஒலிம்பிக் கோல்டு மெடல் 2014 உமன்ஸ் டீம், கனடா உமன்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்கு போல். ஸோ அதனோட பிக்சர்ஸு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவங்க உண்மையாகவே யூஸ் பண்ணுனா அவங்களோட ட்ரெஸ்ஸு, க்ளோஸு, அந்த ரியல் ஆக்சுவல் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட திங்ஸ், இதெல்லாம் அவங்களோட ஸ்டப்ஸ், இதெல்லாம் மேக்ஸிமம் நிறைய பிளேயர்ஸ் இங்கே வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற அந்த ட்ரெஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதில் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து இங்கே ஆக்சுவலாகவே இந்த இடத்துக்கு, இந்த ஹால் ஆஃப் ஃபேம்க்கு விசிட் பண்ணி இருக்காங்க அவங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் தான். இது ஒரு இன்டராக்டிவ் கான்சோல். இங்கே பார்த்தீங்களா, ஐஸ் ஹாக்கி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இது பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்தியாவிலையும் ஐஸ் ஹாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் டேராடூன் இந்த மாதிரி ஐஸ் இருக்க கொஞ்சம் கோல்டான பிளேஸ் இருக்குல்ல இந்தியாவில், அங்கே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் போல் ஐஸ் ஹாக்கி. நமக்கு தான் தெரில. அப்படியே மேலே வந்தோம் நாங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டான்லி கப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்டான்லி கப் சம்மந்தமான எல்லா ஆர்கைவ்ஸு, ஸ்டப்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அந்த கைண்ட் ஆஃப் எக்ஸிபிஷன் மாதிரி. அதனால் இங்கே கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தோம்.
இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ட்ராஃபீஸ் இருந்தது. அந்த ட்ராஃபீஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே பார்க்க நல்லா இருந்தது. அதுக்கும் இந்த லைட் செட்டிங்லாம் போட்டு அவங்க இது கைண்ட் ஆஃப் க்ளோ ஆகுற மாதிரி ஷைனிங்காக இல்லுமினேட் ஆகுற மாதிரிலாம் வச்சுருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் கப்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஒவ்வொன்றும் கைண்ட் ஆஃப் யூனிக்காக இருந்தது. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது. ஒரு கப் அந்த ஒரு டிராஃபிக் கீழேயும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ எழுதிருக்கு பாருங்க. அதோட ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாங்கள் ஒரு 1-2 ட்ராஃபியில் தான் இருக்கிறத தான் படித்தோம். ஃபுல்லாக படிக்கல. பட் அது எல்லாமே நல்லா இருந்தது. இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு வால்ட், ஸ்டான்லி வால்ட்டுன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ஸ்டான்லிங்கிறது ஒரு பர்சன். அவர் வந்து ஒரு வால்ட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்குள்ளே வந்து நிறைய ரிங்ஸு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பின்னாடி இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் லார்ட் ஸ்டான்லி. அவர் தான் போல. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு பிளேஸு இது. பட் நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாததுனால நம்ம நிறைய ஸ்கிம் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது. எல்லாமே பாருங்கள், ரிங்கு. இது கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷன் போல் இருக்குது. ஏதோ ஒரு ரிங்கு கொடுக்குறது. இந்த ஸ்டான்லி கப் அதில் வந்து ஒரு டீம் இன்னொரு டீமுக்கு அவர் பேர் இன்னொரு பேர் கண் தெரில. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தெரியும் நம்ம இன்டர்நெட்டில். வெளியே வந்தோம். இது ரெயின் இல்லை, ஸ்னோ ஷவர் லைட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வெளியாக ஸ்னோ ஷவர் பாருங்கள், ஸ்காலரில் விழுது. ஸோ அப்படிங்கிறது இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டுக்கு போகலாம், அதுவும் பக்கத்துலேயே தான் இருக்குது. போகலான்ட்டு அப்படியே வாக் பண்ணி வந்தோம். பரவாயில்ல, ஸ்னோ ஷவர். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கூகுளில் வந்து சர்ச் பண்ணி ஒரு ஸ்வீட் ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருந்தேன், அவனுங்க சீட் பண்ணிட்டானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா, நம்ம ஹோட்டல் ஆர் ஸ்வீட்டை சம்டைம்ஸ் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டெஸ்க்லாம் மெயினாக யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் கோட் ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி இமெயில் அனுப்பிச்சிடுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு உள்ள போயிடலாம். எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. சம்டைம்ஸ் ஹோட்டலுக்கு கூட அந்த மாதிரி, ஹோட்டலில் யூஸ்வலாக ஃப்ரண்ட் டெஸ்க் இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்வீட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே இருக்க ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெலாம் அந்த மாதிரி தான் கான்செப்ட்டு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நான் இந்த மாதிரி காசு பே பண்ண உடனே அவனுங்க என்ன சொன்னானுங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் டேட் அன்னைக்கு உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து இமெயிலுக்கு வந்துடும்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் சில கொஷின்ஸ் கேட்டேன் அவங்கள இமெயிலேயே, ஆனால் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. வாட்ஸ்அப் சேட்டும் நல்லா ஆக்டிவாக பண்ணிட்டு இருந்தவனுங்க, பேமெண்ட்டுக்கு முன்னாடி வர பண்ணிட்டு இருந்தவனுங்க. பே பண்ணி முடிச்ச உடனே கோஸ்டட் மீ. ஆளே அட்ரஸ் இல்லை, காணோம். மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். கால் பண்ணால் அட்டன் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி இருந்தது. சரி, இது ஒர்க் அவுட் ஆகாது, ஏமாத்துக்காரன்னு போல நினச்சிட்டு நான் போய் சேர்ந்துட்டு அன்னைக்கு செகண்ட் டேட் அன்னைக்கும் ஃபுல்லாக மெசேஜ் பண்ணுறேன். என்ன சொல்கிறானுங்கன்னா, நீங்கள் பார்த்த ரூம் வந்து இல்லை, அதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொன்னானுங்க. அதை செக் பண்ணி பார்த்தா அது ரொம்ப மொக்கையாக இருந்தது. பிகாஸ் நான் அதிகமாக பே பண்ணதே வந்து பயங்கரமான வியூ இருந்தது. நான் ஃபஸ்ட்டு புக் பண்ண ஸ்வீட்க்கு. அண்ட் ஆல்சோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தது. புது அப்பார்ட்மெண்ட்டு இவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னது ரொம்ப பழசு, ஒரு மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் அதுலேயும் அவன் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பில்டிங்குள்ளே நுழையும் போது யார்கிட்டையும் பேசாதீங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. அப்படியே உங்களை உள்ளே விடலைன்னா நீங்கள் அவங்ககிட்ட எதுவும் சண்டை பண்ணுறீங்க, டேலண்ட்டாக வெளில வந்துடுங்க, வந்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்கள் இது எல்லாமே ஒரு மாதிரி ஃபிஷியாக இருந்தது. என்னது இது இல்லீகலாக பண்ணுற மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ நினச்ச மாதிரியே அந்த ரூமும் கொடுக்கல. அப்படிங்கிறப்போ நான் வந்து இல்லை, எனக்கு நான் பே பண்ணதே அந்த ரூமுக்கு தான், அது எனக்கு வேணும், அப்படி இல்லைன்னா என் காசை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னா அதுக்கும் ரிப்ளை இல்லை. சரி அப்படின்ட்டு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சு நான் இன்னொரு ஹோட்டலில் புக் பண்ணிட்டு டொரண்டோ போலீஸ்க்கு ஆன்லைன்லேயே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட்டையும் ரைஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தான் இருந்தது. பிகாஸ் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மூடில் போயிட்டு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை டைப் பண்ணிவிட்டு ஹால் ஆஃப் ஃபேம்லே இதெல்லாம் நடந்துச்சு.
கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லாக டைப் பண்ணி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு இதுலேயே. ரைஸ் பண்ணி அப்புறம் காசு வருமா வராதாங்கிற அந்த ப்ரெஷர் வேறு. ஸோ இவ்வளோ இதுலேயும் வந்து பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 டேஸ் கழிச்சு அவனுங்களே மெசேஜ் பண்ணானுங்க. அது என்ன நினச்சி பண்ணானுங்கன்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் அவனுங்களுக்கு பண்ணல. என்ன நினச்சி பண்ணானுங்க ஏதுன்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி சாரி உங்களுக்கு வந்து ரூம் நினச்ச மாதிரி நாங்கள் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணானுங்க. நோ வரிஸ், நான் வந்து இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன், நான் லீகலாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ண உடனே அடுத்த 1/2 ஹவரில் இம்மீடியட்டாக காசை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுறானுங்க, இந்த மாதிரி காசு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டோம் வந்துருச்சான்னு சொல்லுங்கள் அப்படின்னானுங்க. நான் ரிப்ளை பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டேன். சரி அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. இதுதான் முதல் தடவை நான் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறேன். கூகுளில் வந்து ஸ்வீட்ஸ் ஃபார் ரெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணால் டாப்பில் வர ரிசல்ட்ஸு இந்த மாதிரி ஸ்கேமாக இருக்குது. ஸோ கூகுளில் ஜஸ்ட்டு ரிலை பண்ணிட்டு நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க. இது எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ணுற ஐடியாலே கிடையாது. பெட்டர் ஹோட்டல்ஸோட டைரெக்டாக அந்த வெப்சைட்லேயே பண்ணிடுறது. அப்படி இல்லைன்னா ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லைங்களா, trip.com, booking.com இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இவங்க கிட்ட பண்ணுறது எவ்வளோ பெட்ரு. பட் எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு ஸ்வீட் எதுவுமே கிடைக்கல இந்த ஹோட்டல்ஸ், சாரி இந்த ஏஜென்சி வழியாக. ஹோட்டல்ஸில் அஃப்கோர்ஸ் பண்ண முடியாது. ஹார்ட்லி 1 or 2 ஹோட்டல்ஸ் தான் இருந்தது ஸ்வீட் மாதிரியே. ஆனால் அது செம காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்க்கும்பொழுது தான் எனக்கு இது வந்தது. கூகுளில் டாப்பில் வருது, அவனுங்க நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினச்சி பண்ணது தான் இப்படி ஒரு ஹேசலாக போயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன், அதான் ஷேர் பண்ணேன். நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க ஆன்லைனில் புக் பண்ண. அவ்வளோதான், நம்ம லாரன்ஸ் மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட்னு சொல்லிட்டு இருக்கோம். உள்ள பாருங்க, நிறைய மீட் ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, கன்ஃபெக்ஷனரிஸ் கூட இருந்தது, சீஸ் கடைங்க. இங்கே நிறைய ஷாப்ஸ் வந்து கனடாவில் சீஸ்க்குன்னே இருக்கும். மெயின்லி மக்கள் வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு வருவாங்க போல இருக்குது, ஏன்னா செம க்ரௌடடாக இருந்தது. இதே மாதிரி வந்து கால்கரிலையும் இருக்குது. அதை வந்து கால்கரி ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அங்கே இவ்வளோ க்ரௌட் இருக்காது இந்த அளவுக்கு. அண்ட் ஆல்சோ சிட்டி ஃபுல்லாக நிறைய ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்கும். ஐ திங்க் ஒரு 4-5 இருக்கும். கைண்ட் ஆஃப் சேம் கான்செப்ட் தான் இதே மாதிரி. ஆனால் இது ரொம்ப ஃபேமஸ் டொரண்டோவில், ஏன்னு தெரியல. போர்க்கு, சீ ஃபுட்டு, சிக்கன், லேம்ப், இங்கே பாருங்கள், ஆஸ்ட்ரிச்சு, பைசன், கேமல், kangaroo, rabbit, venison. ஆன்லைனில் செக் பண்ணதை வச்சு டர்டக்குங்கிறது வந்து சிக்கனை வந்து பத்தில் ஸ்டஃப் பண்ணி கொடுக்குற மீட்டு. வெனிசன்கிறது கைண்ட் ஆஃப் டியர் டியர் தான். இன்டர்நெட்டில் பார்த்த வரை இது வந்து ஃபார்மில் வளர்த்துற அனிமல்ஸை வந்து இதை வந்து உள்ளேருந்து மீட் எடுக்கிறது. இது வந்து ஹண்டட் அனிமல்ஸ் கிடையாது. ஸோ அந்த வழியில் இது வந்து லீகல் தான் கனடாவில் அப்படின்னு போட்டிருந்தது. நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். நம்ம என்ன ஃபுட் வாங்கணும் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். Until then, thanks for watching. Take care. Bye.